வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் மீனம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்வு செஞ்சு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆராய்ச்சியின் மூலிமா. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், என்னுடைய சேனலில் இந்த குறிப்பிட்ட தேதிகளை பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதனோட சேர்க்கையாக இருக்கக்கூடிய காரணத்தினால இது வரைக்கும் நீங்கள் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளோட காத்திருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே வீடு கட்டி பாதியில் நிற்கிது, வேலை முடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை அப்படின்றது ஒரு ரீஸ்டார்ட் ஆகும். நிச்சயமாக வீடு கட்டி முடிப்பீங்க, ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வண்டி, வாகனங்கள் வாங்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கீங்கன்னா நிச்சயம் இந்த மாதம் ஒரு சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு தன அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வரக்கூடிய ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெறாரு. அதனால் நீங்கள் கேட்ட இடத்துல கடன் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீடு வாங்குறதுக்காக இருக்கட்டும், வாகனங்கள் வாங்குவதாக இருக்கட்டும், ஒரு இடம் வாங்குவதற்காக இருக்கட்டும், நிச்சயமாக நீங்கள் கேட்ட ஒரு எதிர்பார்த்த ஒரு கடன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த கடனை நீங்கள் ஒரு பயனுள்ள செலவாக அப்படின்னு மாற்றணும் அப்படின்ற காரணத்தினால ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்னு ஒரு சுப செலவுகளாக செய்யுங்க. ஆனால் இதை நீங்கள் செய்ய தவறினீங்க அப்படின்னா வீட்டில் ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒருவித வீண் விரயங்களுக்கும் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கார். அந்த கேதுவோட செவ்வாயும் சேர்க்கைப்படக்கூடிய காரணத்தினால இந்த செவ்வாய் அப்படின்றது உங்களுடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி, பாக்யஸ்தானாதிபதி. ஸோ இந்த தன பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியான இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவோட சேரக்கூடிய காரணத்தினால ஒருவித கடன், ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்காக ஒரு வைத்திய செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஸோ அதற்காக தான் சொல்கிறேன், ஒரு வித சுப செலவுகளாக செய்யுங்க. நிச்சயமாக ஒரு வீண் விரயங்கள் அப்படின்றது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்து அதிபதி புதனோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் அப்படின்றது சிறப்பாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, தொழில் ரீதியாக ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக எடுக்கலாம். அதே மாதிரி தொழிலுக்குன்னு ஏதாச்சும் ஒரு கடையை ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன், இல்லை தொழிலுக்கு ஒரு மூலப்பொருட்கள் வாங்கி போடுறேன், ஸோ தொழிலை ஒரு விரிவுபடுத்துகிறேன் அப்படின்ற எந்த ஒரு விதமான நடவடிக்கைகளுக்கும் இந்த மாதம் அப்படின்றது சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல இருக்குதும். ஸோ தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. ராசியை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்க ஒரு இளைஞர்கள், ஸோ புதிய வேலை நோக்கி எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு தன அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெறக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சட்டத்துறை, நெசவு தொழில், தகவல் தொடர்பு துறை சார்ந்த ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, ஸோ இது மாதிரியான துறைகளில் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதும் 4ஆம் இடத்து அதிபதியான புதன் 4லே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால கல்வி அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல மதிப்பெண்கள் நிச்சயமாக எடுப்பீங்க, நல்ல பேர் எடுப்பீங்க கல்வியில் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு தெளிவடைஞ்சு படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள், புதுசாக திருமணத்திற்கோ குழந்தை பாக்கியத்திற்கோ வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி புதனும் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வருஷம் உங்களுக்கு குரு பலன் அப்படின்றது இல்லை. இருந்தாலும் கூட ஒரு ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதும் அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் ஒரு ஆவரேஜான பலன் தான் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ குரு பலன் உள்ள ஒரு ராசிக்காரர்களை நீங்கள் பொருத்தமான ஒரு வடனா தேர்ந்தெடுக்கிறப்போ நிச்சயமாக தாராளமாக திருமணத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் வேணால் இருக்கலாம். ஆனால் பொது பலன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு குரு பலன் இல்லை. இந்த சுக்கிரன் அப்படின்ற கிரகம் இந்த மாதம் திருமணத்திற்கு கொஞ்சம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. புத்திரஸ்தானத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் விரியகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெறக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் குழந்தை பாக்கியத்திற்குமான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த 6ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெறக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அப்பப்போ ஒன்றுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்காக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சண்டை சச்சரவுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதான் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை சச்சரவு அப்படின்னு வந்தாலும் களத்திரக்கார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய சண்டை விவாதம் அப்படின்றது ஒரு நாளை தாண்டாது, 1-2 நாட்களை தாண்டாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு வரப்போ வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வித விரயங்களுக்கு வீண் விரயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயத்துலையும் செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத கெட்ட பேர் வீண் விரயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில் சிறப்பாக இருக்கும், கல்வி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமுடன் செயல்படணும். அதாவது ஜனவரி மாதம் 11-12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, மார்ச் மாதம் 11-12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, மே மாதம் 11-12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, ஜூலை மாதம் 13-14ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, செப்டம்பர் மாதம் 14-15ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, நவம்பர் மாதம் 13-14ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வித பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அது ஒரு முன்கோபம் பிடிவாதத்தினால வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு விபத்தாக இருக்கலாம், ஸோ வீட்டில் இருக்கவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு கடன் வாங்கினதுனால பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கடன் கொடுத்ததுனால ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், பணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ ஆனால் இந்த தேதிகளில் பிறந்தவங்க நிச்சயமாக பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ப்ராப்ளத்தோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணினீங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மறக்காமல். ஸோ நன்றி நண்பர்களே, இதுவரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.